ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஹலோ. ஸ்வேதா, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்படியா? எதுவும் பிரச்சனை பண்ணலையே? பண்ணாம எப்படி? அவ்வளோ போதலையும் அவ பேரே தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு நெருங்கி போனா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி? அதான் வந்தவொடனே இன்ஜெக்ஷன் பண்ணல. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. இப்போ சார் நல்லா தூங்குறாரு. நான் கொடுத்த போதை தெரிய இன்னும் நேரம் எடுக்கும். இதான் நல்ல சான்ஸ். இப்போவே எல்லார்கிட்டையும் பேசிடணும். நீ என்ன பண்ற? நான் ஃபோன் பேச வச்ச உடனே என் அம்மா அந்த ரூம்க்கு நேரம் கூட்டிட்டு வந்து நைட்ல இருந்து நான் வரலன்னு அவங்ககிட்ட சொல்றேன். என் அம்மா எல்லார்கிட்டையும் கேட்பாங்க, நீ என்ன பண்ற? இமி அந்த ரூம்ல தானே இருந்தா, ஒருவேளை ஸ்வேத் அந்த ரூம்ல இருப்பாளோ? அப்படியே டோரை தட்டுற. நான் 2 மினிட்ஸ் கழிச்சு டோர் ஓப்பன் பண்ணுவேன். இதான் சீனு. ஓகே, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரோஸ், கரெக்டா இந்த ரூமுக்கு நேரம் கூட்டிட்டு வந்தா அம்மா கிட்ட பேசுற, புரியுதா? நான் வெளியே வர சொல்ல எல்லாருமே ரூமுக்கு வெளியே இருக்கணும். முக்கியமா இமே அங்க இருக்கணும். எல்லாரையும் எப்படியாவது அங்க வர வச்சிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதல்ல? கரெக்டா பண்ணிடு. சரி, நான் போன் வைக்கிறேன். சரிடி. என்னமா சொல்ற? நைட் வந்து ஸ்வேதா காணோமா? ஆமாமா, நைட்டு வெளியே போனா இதோ வந்துறேன்னு. நான் தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்து பார்க்கறேன், ஆளையே காணோம். நானும் கால் ட்ரை பண்றேன், லைன் போகலாமா. அதான் உங்க கூட என்ன இருக்கலாம்னு பார்க்க வந்தேன். என்னம்மா நீ இப்போ வந்து சொல்லறியே? நைட்டே சொல்லிருக்க கூடாதா? நான் வந்தப்ப பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கலையே. எங்க போயிருப்பா? இது வேற புது இடம், இங்க யாரையும் அவளுக்கு தெரியாதே. அப்புறம் எங்க போயிருப்பா? சரி இரு, எல்லார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்போ உங்க ரூமுக்கு வரலையா? என்கிட்ட வெளிய போறதா சொன்னா. வேற எதுவும் சொல்ல நானே கேட்கலையே. அண்ணி சொல்லுங்க, என்ன எல்லாரும் வர சொன்னீங்க? என்னாச்சு அண்ணி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன பிரச்சனையா? அண்ணி, ஸ்வேதாவை பாத்தீங்களா? இல்லையா அண்ணி, நைட்டு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கலையே. ரூம்ல என்ன தூங்கிட்டு இருப்பா நீ? இல்ல நீ, ஸ்வேதா ஆளா காணோமா. என்ன செண்பகம் சொல்ற? ஸ்வேதாவை காணோமா? நட ரூம்ல பாத்தியா? பாத்தங்க, கால் கூட பண்ண, அவளுக்கு லைனே போகல. எங்க இருக்கான்னு தெரியல. பயமா இருக்குங்க. இங்க யாரும் அவளுக்கு தெரியாத இடத்துல இப்போ காணணும். எங்க? அண்ணி பயப்படாதீங்க, இங்கதான் இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்படியே அவங்க ரூம்ல படுத்து தூங்கிருக்காள. அவ மொபைல் சிக்னல் இல்லாம வந்திருக்கலாம், அதான் லைன் போகல. இங்கதான் இருப்பா. இல்ல நீ, ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ அண்ணி, பதட்டப்படாதீங்க. இருங்க, நான் அசோக் கிட்ட சொல்றேன். ஆண்டி, இமே கிட்ட கேட்கவே இல்ல. இமே அந்த ரூம்ல தான் தங்கி இருந்தா. இருங்க, இமே கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலாம். இங்க கூட இருக்கலாம். கதவு தட்டுமா? சரிங்க ஆண்டி. இப்ப என்னடி உனக்கு? இதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அத நான் கேட்கணும், உனக்கு என்ன? எனக்கு என்னமோ இருந்துட்டு போகுது. இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்த? நீ நைட் வந்து ஆளே சரியில்லை. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நான் ரூமுக்கு போறேன். ஜீவி, கொட்டு பெத்தாத. கவி, எதுவும் கேட்காத. ஏதோ சொல்ற நிலைமையில நான் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் போறேன். சரி தாயே, நான் எதுவும் கேட்கல. இது என்ன? ஸ்வேதாக்கா இந்த ரூம்ல இருந்து வராங்க. இமையானி கூட இருந்திருப்பாங்க. ஜீவி, இமையானி நிபிதா ரூம்ல இருந்தாங்க. நானும் மார்னிங் பார்த்தனே, தூங்கிட்டு இருந்தாங்க. ஸ்வேதாக்கா இந்த ரூம்ல இருந்து வராங்களா? என்னடி சொல்ற? ஆமாடி, நான் பார்த்தேன். நிபிதாக்கா கூட சொன்னாங்க நைட்டே அங்கே தான் இருந்தானே. ஆனா ஸ்வேதா, ஸ்வேதா,
நீங்க தான் இருக்கியா? நைட் இங்கே தூங்கிட்டியா? அங்க ரூமுக்கு வர சொல்லி வரலையா? நீ காணா, நான் பயந்துட்டேன். அது தெரியாம எல்லாரையும் கூட்டு நீ காணான்னு நைட் இமேட்டு பேசிட்டு இங்கே தூங்கிட்டியா? உனக்கு கால் பண்ணா லைன் போகல. அதான் எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அது அம்மா கிட்ட கேட்டேன். அம்மாவை பார்க்கணும்னு சொன்னாங்களா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அக்கா இமையா, என்ன நீ? நான் உன்கிட்ட கேட்டேனே, உன் அக்காவை பாத்தியானே? என்னன்னு சொன்ன? இப்போ என்னன்னா இந்த ரூம்ல இருந்தா வரா. கொஞ்ச நேரத்துல பயம் காட்டிட்டியே. ஆமா, அக்கா எப்போ வந்தா? நைட்டு நான் இவளை பார்க்கலையே. இப்போ என்னன்னா இந்த ரூம்ல இருந்து வரேன்னு சொல்றாங்க. நான் அந்த ரூமுக்கே வரலையே. என்ன ரூமுக்கு வந்து ஜென்சஸ் கேக்குது? ஆமா, நீ இருக்க அப்படியே ஷாக்ல இருக்க. ரூமுக்குள்ள யார் இருக்கா? நகர யாரும் இல்ல. ஷாரலையா? அப்படியே விட மாட்டேன், நீ தள்ளு. ஸ்வேதா, ஆமா, அது வந்து என்னடி, எதுக்கு இருக்கிற? யார் இருக்கா? இமையா, யார் இருக்கா உள்ள? எனக்கு தெரியலையே. தெரியலையா? அப்படி நைட் ரூமுக்கு வரலையா? இல்ல, நைட்டு நான் ரூமுக்கு வரல. நிபி கூடவே தூங்கிட்டேன். இப்பதான் எழுந்து வரேன். அப்படினா ஸ்வேதா, என்னடி நடக்குது? என்ன பண்ண நீ? எதுக்கு இப்படி ஷாக்ல நிக்கிற? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல மறைக்கிறது சரியில்லை. ஸ்வேதா, என்னடி சொல்ற? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. நேத்து நைட்டு புருஷன் பொண்டாட்டியா இருந்துட்டோம். ஸ்வேதா, என்னடி பேசிட்டு இருக்கா? அத்தை, இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கா? அவ தங்கச்சி இருந்த ரூம்ல இருந்து வந்துட்டு என்னமோ பேசிட்டு இருக்கா. யார் அந்த பையன்? அதான் தெரியலடி, பொண்ணா இவ வெக்கமே இல்லாம சிலர் முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. பெத்த அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படணும் கொஞ்ச நேரத்தையும் யோசிக்கிறா பாரு. வர கோவத்துக்கு அவன் மண்டியில பாடங்களை தூக்கி போடலாமான்னு இருக்கு. மண்டையும் ஆடியும் பாரு. இமைய தங்கமான பொண்ணுடி, அவளுக்கு போய் இவ அக்காவான். ஏத்த, இவளுக்கு தானே அசோக் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தது. இவ ஓடி போனதால இமையாவுக்கு கல்யாணம் பண்ணிச்சாச்சு. அதுல என்ன அசோக் எதனா ரூம்குள்ள இருப்பானாத்த? அடியே கூறு கட்டவில, உன் புத்தி எப்படி போகுது? அசோக் எவ்வளவு தங்கமான பையன், அவன் பொன்னாடி ஒரிக்கு ஒரிக்கு பாத்துக்கிறான். அவன் போயிட்டு இந்த பண்ணாடியா சீச்சி அப்படியே யோசிக்க கூட கூடாது. தெரியுங்கத்த, இருந்தாலும் அந்த ரூம்குள்ள வந்து எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காளே, அதான். அடியே, உன் யோசனைய ஒண்ணுக்குள்ளே வச்சுக்க. இங்க சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத. நிறுத்துங்கப்பா, நீங்க தானே கேட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இப்ப பண்ணிக்கிறேன், இப்பவே இந்த செகண்டே போதுமா? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஸ்வேதா, இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட தப்பு பண்ணிட்டோமேனு வருத்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? நான் எதுக்கு வருத்தப்படணும்? இந்த ரெண்டு பேரும் மனசு ஏத்துக்கிட்டு அதான் நாங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எனக்கு ரொம்ப நேரம் மாப்பிள்ளை பக்கம் சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு அந்த வேலையே இல்ல. நானே உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்டேன். அடியே, எதுக்குடி இப்படி எங்க மானத்தை வாங்குற? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வாய் கூசாம எப்படி இப்படி உன்னால பேச முடியுது? வெக்கப்படணுமா? நான் எதுக்கு வெக்கப்படணும்? நான் ஏன் நடக்காத சொன்னேன்? நடந்து தானே சொன்னேன். நீங்களே பாத்துறீங்க. இதுக்கு மேல மறைச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதான் தாலி கட்டதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் மீறிட்டோம். அதான் இப்ப தாலி கட்ட சொல்றேன். அதான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுல. இனி எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு? அப்புறம் எல்லாமே என்னால இருக்க முடியாது. அவர் இப்பவே என் கழுத்துல தாலி கட்டணும். அது தவிர்த்து வேற எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. அப்படிதான் என் புருஷன். நீங்க யாரும் சம்மதிச்சாலும் சம்மதிக்கனாலும் தாலி கட்டுறது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். எங்களுக்குள்ள ஏற்கனவே தொடர்பு இருக்கு, புரியுதுங்களா? அப்படியே தாலி கட்டினாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தாலி கட்டுறது இப்போ உங்களுக்காக, குடும்ப மரியாதைக்காக தான். இல்லைன்னா அப்படியே கூட நாங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க. சரி, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன். அதுக்குள்ள யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. தாலியோட வரேன். இப்பவே ஒரு என் கழுத்துல தாலி கட்டுறது எனக்கு சந்தோஷம் தான். நாள் கிழமெல்லாம் பார்க்க வேண்டாம், இப்பவே தாலி கட்டினா போதும். நான் திமரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனதே, என் தாமிர பரணி தண்ணி எப்போ உப்பா போனதே. எனக்கு சொந்தம் இல்லை என்று சொன்ன உட மனசு வெறுத்து போச்சு. என் நிழல கூட இப்போ ரத்த கொண்டு தடி இமையும் சுருக்கி போச்சு.
அவி, இது உன் அக்கா தானே? என்ன இப்படி பேசிட்டு போறா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. மிது, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. கௌதம் சார். மீரா. என்ன சார் இவ இப்படி பேசிட்டு போறா? அப்ப நைட்டு இல்ல மீரா, இப்ப வேற யாரோ சொல்றா. நான் தான் நைட்டு கூட்டிட்டு போயிட்டல. இல்ல சார், இவ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாளே. அதான் மீரா எனக்கு புரியல. சி, பொண்ணு இவ. தோத்தவே கோவமா வருது. வேற என்ன வந்திருப்பாங்களோ? அசோக நானே இது வரைக்கும் அவ சொல்லல. ஆனா ஜாடமாடியே பேசிட்டு இருக்கா. இமையா நீ வேற அழுதுட்டு இருக்காங்க. எவ்வளவு சீப்பா யோசிக்கிறா. தங்கச்சி வாழ்க்கை கிடக்கு இப்படிதான் மனசு வருதோ. அசோக நானே எப்படி அசிங்கப்படுத்துறான்னு பாத்துட்டா. அப்படியே கவுத்து போட்டு மிதிக்கணும்னு தோணுது சார். அந்த அளவுக்கு காண்டாகுது. மனுஷன் இவளா? தங்கச்சி வாழ்க்கை கூட இப்படிதான் விளையாட தோணுதோ தெரியல. சரி கோவப்படாதீங்க. அதான் அசோக் அங்கல்ல, யார் தான் வராங்கன்னு பாப்போம். அதான் சார் சைலண்டா இருக்கேன். இல்லனா என்ன பண்ணிருப்பேனே எனக்கே தெரியாது. உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணுமே. நீங்க மட்டும் வராம இருந்தீங்கன்னா இதை பண்ணிருக்கவே முடியாது. சரி பொண்ணாச்சே, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப பாருங்க எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கானே. ஐயோ மீரா, எனக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது அந்த பொண்ணு பேசுறது கேட்க. அந்த பொண்ணோட பிளானிங் இதுதானே? அவ பிளானிங் பாத்தீங்களா? அவர் என்கிட்ட தப்பா நடந்துன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அப்பதானே எல்லாரும் நம்புவாங்கன்னு. அப்படி சொல்றப்பதான் வாயில குத்துன தோணுது. என்ன மீரா, விட்டாங்கே பாக்ஸிங் நடக்கும் போலயே. அந்த கன்ல தான் இருக்க. அவ மட்டும் தனியா சிக்கட்டுமே, அப்புறம் இருக்க அவளுக்கு. ஏன் மீரா இவ்வளவு கோவப்படுறீங்க? ஒருவேளை உங்க ஆளு எதனா உள்ள போயிருக்க போறாரு. சேச்சே, ஆயுத கந்தரம்குள்ள போக போறான். அவள போயிருக்க மாட்டா. ஆனா என்ன ஒண்ணு, நைட்டு யாருமே சுயநினைவே இல்லையே. அப்போ பயமா இருக்கா? சேச்சே, பயம் இல்ல சார். அங்க பாருங்க, இப்பதான் வரான். அதுவும் என்ன போத தெரியல போல, ஓடிக்கிட்டே வரான். அப்போ நீங்க தப்பிச்சீங்க. ஆமா சார், நீங்க சொன்னது கொஞ்சம் பயந்துட்டேன். பயப்படல, பயப்படாம இருந்தா எப்படி? என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை, இன்னும் ஏன் இந்த ஊடல், என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஒரு முறையாவது சொல்ல நீ வேண்டும், எந்த ஆசை முத்தங்கள் உன்னை சேருமோ, இல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் நீளுமோ. இது எப்படி ஓடறா? இப்படி எப்படி இருக்காரு? நைட்டு என்னமோ நடந்திருக்கு, ஆனா எதுவும் சொல்ல மாட்டா. நிதி, யாருமே இவ இப்படி பேசிட்டு இருக்கா? வேற யாரு? இமையோட அக்கா தான். இமைய அக்காவா? என்ன இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட தப்பு பண்ணிடுமே இல்லாம இப்படி பேசிட்டு பாத்தீங்களா? திமிரு பிடிச்சவ. சரி, இமையா அழுதுட்டு இருக்கா? அது வந்து பிரியா. எனக்கே கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இமையா நீ அழுவாதடி. அசோக் அண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. தலைவலிக்குதே. என்னடி எல்லாரும் இங்க கூட்டமா இருக்கீங்க? உங்களை வரவேற்கதான். தலைவலிச்சா போய் செவுத்துல முட்டிக்கோங்க. அடியே என்ன சின்ன நொண்ண. அடியே, இப்ப நான் என்ன கிட்ட இந்த வெட்டி வெட்டற? உங்களை வெட்டினேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன நிபி, என்ன நடக்குதுங்க? எல்லாரும் இங்க இருக்காங்க. வாங்க சார் வாங்க. என்ன போதை தெரிஞ்சிச்சா? குடிக்கறா? கொஞ்சம் குடிச்சா வேணானதா? குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம கிடக்கணுமா? நிபி போய் முடி குடிக்கறா. பாட்டினா குடிச்சா பாட்டியோ? அப்படியே உங்களால பண்ண முடியாதா? குடிச்சிட்டு மட்டும் எங்க கிடக்கணுமா? என்ன நீ சும்மா குடிக்காரன்னு சொல்லிட்டு இருக்கா? குடிச்சிட்டு ஏதானுமே இல்லாம இருந்தா குடிக்கறதா சொல்ல முடியும். இப்பதான் நல்லா நிதானமா இருக்கல. அப்புறம் என்ன நைட்டு ஏதோ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் அதிகமா தான். உங்ககிட்ட கேட்டுட்டு தானே போனா? கேட்டுட்டு போனா ஃபுல்லா குடிக்கணுமா? ஃபுல்லாலாம் குடிக்கலாமா? நீ வேற ஏன் ரூம் வரதானே கேக்குறியா? நாங்க பேசிட்டே இருந்தோமா, பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அதான் அப்படியே படுத்து தூங்கிட்டோம். இல்லடா மதி. ஆமாமா, ஆளுக்கு ஒரு மூலையில உருண்டு பெண்ணிட்டு வந்தீங்களே, நிதானமா தான் இருந்தீங்க, நாங்களும் பார்த்தோம். இல்ல பிரியா? சாரிடி, கொஞ்சமா. சரி என்னாச்சுங்க? வருண், அதையே கேக்குறீங்க? ஸ்வேதா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றா? என்னாச்சு? நானே இமையா பிரியா நாங்க 3 பேர் பேசிட்டு தான்
இமையா ரொம்ப தூக்கம் வருதுன்னு அங்கேயே தூங்கிட்டா. நாங்க 3 பேரும் ஒரே ரூம்ல தான் இருந்தோம். இமையா ரூமுக்கு போகல. இப்போ என்னன்னா ஸ்வேதா இமையா ரூம்ல இருந்து வந்துட்டு நாங்க 2 பேரும் புருஷன் மண்டாட்டியா இருந்துட்டேன்னு சொல்றா. ரூமுக்குள்ள யாரு இருக்காங்கன்னு என்ன? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நானும் பிரியாவும் டெரஸ் வந்து பார்த்தப்போ நீங்க போலீஸ் மதி சரோ நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. ஒருவேளை அசோக் கண்ணனா இருக்குமோன்னு. அசோக் கண்ணாவா இருக்காதே. இருந்தாலும் ஸ்வேதா அசோக் கண்ணனை விட்டுட்டு போயிடுன்னு இமையா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. என்னடி சொல்ற? ஆமா வருண், நான் இது அப்புறம் சொல்றேன். அதான் ஸ்வேதா எதனா பிளான் பண்ணி இப்படி அசோக் கண்ணா மேல பழி போறாளோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ உள்ளதான் போயிருக்கா. அவ வெளியே வந்ததும் நீங்களா கொஞ்சம் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு வேலை பாக்குறா இவ்வளவு? வருண், இப்ப கோவப்படாதீங்க. உள்ள யார் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும். ஸ்வேதா வெளியே வந்துட்டா. நீங்க உள்ள போயிட்டு பாருங்க. மதி நீங்களும் போங்க. சரிங்க நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அசோக்கெல்லாம் இருக்காது. இல்ல மதி, நைட்டு நீங்க இருந்த நிலைமை அப்படி. என்ன நடந்ததுன்னு தெரியல. கடவுள் விட்ட வழிதான். சரி நீங்க போயிட்டு வாங்க. அடிப்பாவி மவளே, உன்னை ஏன் வயித்துல பெத்தனா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நெஞ்ச நிமித்திட்டு பேசிட்டு போறனே. ஐயோ கடவுளே, என் உயிரை வாங்கனே வந்திருக்காளே. உன்னை ஏன் வயித்துல பெத்தனா? ஏன்டி உன் புத்தி இப்படி இருக்குது? கொஞ்சம் கூட தப்பு பண்ணிட்டு மேல குற்றம் உணர்ச்சி இல்லாம இப்படி திமிரு மேல பேசிட்டு போறேன்னு பாருங்க. நீ மறக்கதோ வாய மூடுடி. அவ இந்த அளவுக்கு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவ நமக்கு பொண்ணே இல்ல. ஐயோ அண்ணா, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டு போறா. அதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்களா? அப்படி பேச வைக்கிறானே தம்பி. நீங்களே பாத்தீங்களா இத்தனை பேர் முன்னாடி எங்க மானத்தை எப்படி குழி தோண்டி பேசிட்டு போறானு. பொறுமையா இருங்கண்ணா, கோவப்படாதீங்க. இவ பண்றத பாத்துட்டு கோவப்படாம இருக்க முடியுமா? சொல்லுங்க தம்பி, எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம போனதண்ணா, நம்ம எதனா தப்பா வளர்த்துட்டு போன எங்களை இப்படி தலைகுடி வச்சுட்டாலே தம்பி. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன வீட்டு மேல கப்பல் ஏறிச்சுனானா? கப்பல் ஏறாம இருக்கதா இந்த தாலி. உங்களுக்கு எதுக்கு சேமத்தை கொடுக்கணும்னா நானே தாலி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஸ்வேதா, ஏன் இப்படி பண்ற? எங்களை ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துற? இப்படியே பேச உனக்கு எப்படி மனசு வருது? நாக்க கூசாம. ஆமா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷன் ஆகுற? நான் ஒண்ணு என்னத்த சொல்லலையே. நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். இதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாருமே நேரா பாத்துட்டீங்க. இதுல அசிங்கப்பட வெக்கப்பட எதுவுமே இல்லையே. ஸ்வேதா, ஐயோ அம்மா, இங்க பாருங்க, எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம். நான் ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். புரியுதுங்களா? ஆமாடி, இத்தனை நாளா நீ சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருந்தல, அதுக்கு எனக்கு சரியான பதில் சொல்லிட்டேன். ஆமாடி, ஆமா, இங்க வளர்ப்பதான் சரியில்லை. சின்ன பிள்ளைன்னு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்துள்ள. அதான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டு நான் பண்ணது சரிதானே சொல்லிட்டு இருக்கல. அப்ப எங்க வளர்ப்பதான் தப்பா இருக்கு. போதுமா உன் நாடகம்? இப்ப என்ன? எனக்கு நான் பண்ணது சரிதான். உங்களுக்கு தப்பா இருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மாதிரி சொல்ற? பெத்த வயித்துல இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டியடி. என் மூச்சு நின்னுட்டு போல. ஐயோ அம்மா, உன் டிராமா நிறுத்துறியா? உங்க மான மரியாதை போயிடக்கூடாது அந்த தாலி. இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். போதுமா? இதோட நிறுத்துங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, எனக்கு இப்பவே இந்த செகண்டே இந்த தாலி என் கழுத்துக்கு ஏறி ஆகணும். அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஆனந்தமா பாருங்க. இதுக்கு போயிட்டு கோவப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தா என்ன? ஸ்வேதா, செண்பகம், நீ போய் முடிக்கிட்டு. அப்பா, நீங்களாவது என்ன புரிஞ்சுட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். அடடா, என் செல்ல தங்கச்சி இங்கதான் இருக்கிறாளோ? இத கவனிக்கலையம்மா. அப்புறம் எப்படி இருக்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் முகத்தை பத்தி தெரியுதுல்ல? பெருசா சவால் விட்டியே. முடிஞ்சா என் புருஷனை எடுத்துக்கோனே. அதான் நைட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உனக்கு ஹாப்பி தானே? என் ஆசை தங்கச்சி, உன் புருஷனை நான் தூக்கிட்டு படுத்தேன்.
கண் குளிர பாருமா. என்னடி எந்த பேச்சு வரல? நான் தான் சொன்னல அவர் எனக்கானவன. நேத்து நைட்டு உன்னோட புருஷன் என் கூட சாரி உன்னோட புருஷர இப்போ என்னோட புருஷன். இப்போ டீலிங் ஓகே தானே? பாவம் அவரை ரொம்ப பட்டினி போட்டுட்டு போல. என்ன வேகம். எனக்கு அசோக்கு நடுவில் இருக்கிறது காதல். அந்த காதலை நைட்டு மாறி மாறி அச்சோ இப்போ தெரியுதுல நான் அக்காடி. அசோக் மேல உனக்கு முன்னாடியே நான் ஆசை வச்சுட்டேன். நல்லா கேட்டுக்கொடி. இங்க 2 பேத்துக்கு இருந்த கேப் முடிஞ்சது. அது இன்னும் ஆழமாயிடுச்சு. இனி அவர் எப்பவும் அவன் கூட இருக்க மாட்டாரு. சரியா? நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடு. இனி எங்க லைஃப்ல வரக்கூடாது. அப்படி இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் எனக்கு மட்டும்தான். அதனால அவன் வழியை பார்த்து போறதான் நல்லது. நான் முன்னாடியே சொன்னேன். அப்பயே கேட்டிருந்தா இவ்வளோ வழி இல்லைல்ல. இப்ப பாரு. எனக்கு அவர் அசிங்கப்படுறதுதான் ஆசையே இல்லை. அதான் இப்படி நல்லா இருக்குல்ல. அப்புறம் சரி, மீதி அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்ப கொஞ்சம் ஜாலி மைண்ட்ல இருக்கேன். அதான் கொஞ்சம் மட்டும் பேசிக்கிறேன். இப்ப போயிட போறமா? அவரு என் கழுத்துல தாலி கட்டு வரல, அதை பார்த்துட்டு அப்பதான் எனக்குலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் தங்கச்சி விட்டுட்டு எனக்கு கல்யாணமா? அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. சரியா? இருந்து தாலி கட்டுறத கண் குளிர பார்த்துட்டு போ. மதி இருங்கப்பா. போ வருண், சீக்கிரம் கூட்டிட்டு வா. பொண்ணா நீ எல்லாம்? வருண் என்ன போறதுல ஓவரா போதே? சி வாய முடு. உன்னெல்லாம் என்ன பொண்ணுடி நீ? அவங்க அக்கா மாமா எப்படி உடஞ்சு போயிருக்காங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க. உன்னால அக்கா மாமா எல்லாரும் முன்னாடி தலை கொஞ்சம் நிக்கிறாங்க. ஆனா உனக்கு சுயநலம் தான் பெருசா போச்சு. ஓ, நான் பண்ணது சுயநலனா? அப்ப நீ பண்ணது என்னவா? நீதான் கழுத்துல தாலி கட்டினால, அது உன்னோட சுயநலம் தானே? ஓவரா பேசாம போயிட்டு அழைச்சிட்டு வரியா? உனக்குலாம் இங்க பேச எதுவும் இல்லை. சி உன்ட்டு ரொம்ப பண்ணது என்ன? போ. நீ பண்ண சரி, நான் பண்ண தப்பா? எனக்கு தெரியும் நான் பண்ணது சரிதானே. ஓவராங்க சீன் கிரியேட் பண்ணாம போறியா? டேய் தூக்குங்கடா. அசோக் அந்த ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு கடத்துறோம். தூக்குங்க. என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? தூக்குடா. இல்லைன்னா ஜன்னல் வழியா கயிறு கட்டி கீழே அமுச்சு விட்டுறாமா? போலீஸே நீங்க போய் கீழே வெயிட் பண்றீங்களா? நாங்க அசோக கீழே அமுச்சுறோம், நீங்க புடிச்சுக்கோங்க. எதுவும் அடிப்படக்கூடாது. ஆனா அசோக் அந்த ரூம்ல இருக்க கூடாது. ஏய் ஏன்டா? இது அசோக்கா இருக்காதுடா. அசோக் அப்படிலாம் பண்ண மாட்டான். இது வேற யாரோ. ஐயோ இல்லடா, நைட்டு எல்லாருக்குமே ஓவர் ஆயிட்டு. சப்போஸ் இது அசோக்கா இருந்தா பார்த்தல இமே எப்படி அழுதுட்டு பண்ணானே. அதனால அசோக் அங்க இருந்து நம்ம வேற எங்கன்னா மறைச்சு வைக்கணும். அதான் ஒரே வழி. கேட்டா ரூம்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லணும். அவதான் போய் சொல்லிட்டு இருக்கானு. இதை விட்டா வேற எதுவும் இல்லை. அசோக் மட்டும் யாரு கண்ணையும் படக்கூடாது. அதான் வேணும். அசோக் இந்த மேட்டர் தெரியக்கூடாது. அவர் இருந்ததுக்குள்ளே அவர் தூக்கிட்டு போயிடலாம். புரியுதா? இதுவும் தப்பா நடந்திருக்காது. அவ போய் தான் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் அசோக் அங்க இருக்க பார்த்தா அது முக்கியமா இமியாவுக்காக இதை நான் செஞ்சுதாகணும். இமியாவுக்கு மட்டும் தூக்குங்கடா. சத்யா நீங்க ஜனால போங்க. நான் கயிறு என்ன இருக்கான்னு பாக்குறேன். அப்படின்னா இந்த பெட்ஷீட் வச்சுதான் எப்படியாவது மேட்ச் பண்ணணும். ஓகே வருண். டேய் வருண், என்னடா பேச டைம்லடா. ஆக வேண்டிய வேலையை பாரு. அவ உள்ள வந்தாலும் வந்துடுவா. டேய் கொஞ்சம் இங்க பாரு. இப்போ ஒருத்தன் சீரியஸான டைம்ல என்னடா இப்போ? அடி கொஞ்சம் இங்க பாரு யாருன்னு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ராஜேஷ் என்னடா இது? ஐயோ கடவுளே காப்பாத்துறீங்க. எனக்கு ஹாப்பிடா. நல்ல வேலை அசோக்குங்கல்ல. எனக்கு எப்படி நீ பக்கு பக்கம் நடிச்சிட்டு இருந்தது தெரியுமா? இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆண்டவா அடி இப்ப சந்தோஷப்படுற நேரமாடா.
ராஜேஷ்டா, இவன் எப்படிங்க? ராஜுபாய் தான். ஆனா அசோக் இல்லையடா. எனக்கு என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ஐயோ ஆனந்தமே. வருண், இது நல்லா இல்ல. அவரே அவங்க ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டாரேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க? அப்போ நைட்டு அசோக்கும் நினைச்சு ராஜுபாய அச்சோ பாவமா இருக்கே. ராஜுபாய், உனக்கு அந்த நிலைமை. வெளியே அந்த பத்திரக்காளி பேர் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காளே, இப்ப மட்டும் வெளியே கூட்டிட்டு போல அவளே முதல்ல வந்தாலும் வந்துருவாடா. ராஜேஷ், இருமா மாடே, எழுந்துடா. இப்ப என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்கான்? அடே, மூச்சு இருக்காடா. ஐயோ பாஸ், நைட்டு கொஞ்சம் ஓவரா அதான் டயர்ல தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. போங்க பாஸ், நீங்க வேற தொலைக்கிற நேரமா இது. டேய் என்ன பண்ணி எழுந்துச்சு தொலைடா. டேய் ஒரு 10 மினிட்ஸ்டா, ரொம்ப டயர்டா இருக்கு. கொப்பம் அவனே. அம்மா ஏன்டா? அப்படி மழை மாடி உன்னை வச்சு எனக்கு பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கோம். உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்குதோ? எழுந்துடா. டேய் என்னடா உனக்கு? அடு பாவி, பொண்ணத்துல பண்ணிட்டு என்ன கேட்டு இருக்கேன்? அங்க உன் வாழ்க்கை தலைகளை தூக்கிட்டு இருக்கடா. எழுந்துச்சு வாடா. போடா, இன்னும் போதையே தெரியலடா. என்ன பிராண்டடா வாங்கி கொடுத்தீங்க? இன்னும் தலைலாம் சுத்துதே. வெளிய வாடி மகனே, உனக்கு உலகமே சுத்தும். என்ன வேணாலும் சுத்தட்டும், எனக்கு தூக்கம் வருது. தலைதான் பயங்கர வலியா இருக்குடா. அப்படி பண்ணி பையனே, பொண்ணத்துல பண்ணிட்டு ஏன்டா அப்படி பண்ற? சார் நைட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க போல, அதான் இன்னும் தூக்கம் விடவே இல்லை. என்ன கொப்பம் அவனே, எழுந்திரிச்சு வெளியே வந்து பாருடா. உன் தூக்கம் எங்க பறந்து போகுதுன்னு. டேய் என்னடா காலங்கத்தானே இப்படி கத்திட்டு கிடக்க? உனக்கும் போத தெரியலையோ? என்னென்னமோ உழைத்து கிடக்க. ரொம்ப பாடி பெயினா இருக்குடா, மூவ் பண்ணவே முடியல. இல்லாம எப்படி? டேய் எதுக்குடா இப்ப மிதிக்கிறான்? இப்ப எழுந்திருக்கா, உன்னை தலைகளை கட்டி தொங்க விட்டு என்ன பண்ணணும் தெரியாது. எழுந்துடா. ஐயோ என்னடா நினைவுக்கு வந்துட்டோ? அடே மதி, என் ட்ரெஸ் எங்கடா? ட்ரெஸ் காணோம்டா. ட்ரெஸ் இல்லாம இருக்கேன். எங்கடா போச்சு? அத நாங்க கேட்கணும். டேய் விளையாடுதடா, எதுவுமே இல்லடா. எங்கடா போச்சு? என்னடா பண்ணீங்க? என்ன நீ என்ன பண்ண எங்களுக்கு எப்படா தெரியும்? கேளுடா ஃபர்ஸ்ட். அப்போ என் கருப்பு போச்சா? ஐயோ, எவ்வளோ என் கருப்பை ஆட்டிய போட்டுட்டாளே. பொத்தி பொத்தி பாதுகாப்பா பாத்துட்டு வந்தேனே, இப்படி எவ்வளோ ராத்திரியோட ராத்திரியா வந்து என் கருப்பை சூறாடிட்டு போயிட்டாளே. நான் ஒரு கொள்கையோட இருந்தேன், என் கொள்கைக்கு கலகம் உண்டாக்கிட்டாலே சண்டால சிரிக்கி. எவனு தெரியலையே, என் கருப்பை இப்படி களவாடிட்டு போயிட்டாலே. டேய் இப்ப எதுக்கு உட்கார்ந்து இருக்கா? எழுந்துடா. போடா, போனது என்னோட கருப்பாச்சேடா. பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்குமோ, ஆம்பளைக்குலாம் இருக்காதா என்ன? அதுவும் நான் ஃப்ரெஷ்ஷுடா, என்ன இப்படி நாசம் பண்ணிட்டாலேடா. ராஜுபாய், உங்க கருப்பை கலங்கப்படுத்துறவ வெளியதான் நிக்கா, எழுந்து வரீங்களா? சின்ன எவ்வாவோ வாங்கடா, என்னோட கருப்புக்கு போய் நான் ஏன் கேட்கும்? டேய் மதி, ஜெனியாடா. எழுந்துடா. டேய் அதான் சொன்னல, எதுவும் இல்லடா, ஃப்ரீயா இருக்கேன். கொஞ்சம் தேடி குடுங்கடா, மாட்டிட்டு வர. குப்பத்த மவனே, நல்லா வாயில வருதுடா. ட்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு டயர்ட் ஆயிட்டியோ? சிங்கட போட்டு தொலைச்ச. டேய் தெரியலடா, கொஞ்சம் தேடி எடுத்து கொடுடா. என்ன பண்ணி உன்ன ஷர்ட் காணோம், இந்த பேண்ட் மட்டும் தான் இருக்கு, எடுத்து மாட்டிட்டு வா. சரி நீங்களாம் திரும்புங்க, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. நல்லா வாயில வருதுடா. வேணாம், உன் வெக்கத்துல தீய வைக்க. எழுந்துற. இங்க பாருங்க, யார் என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன். இப்பவே என் கழுத்துல ஒரு தாலி கட்டி ஆகணும், இந்த செகண்டே. டேய் மதி, உண்மையாடா நைட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுடா. நாங்க எப்படி வந்தன்னு கூட ஞாபகம் இல்லடா. டேய் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டேனே. டேய் இதுல உன் தப்பு எதுலடா? இல்ல மதி, ஏன் தப்புதான். சரக்கு அடிச்சா
ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு மோசமா நடந்திருக்க. சத்தியமா எதுவும் ஞாபகம் இல்லடா. அந்த பொண்ணு முகம் கூட பார்த்த மாதிரி நினைவில்லடா. நான் எப்பவும் ஒரு பொண்ணு கண்ணீர் விட காரணமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன்டா. ஆனா இப்போ என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கைய போச்சேடா. அந்த பொண்ணு யாரும் கூட தெரியல. ஆனா அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு கேவலமா நடந்திருக்க. என்னாலே மன்னிக்க முடியாதுடா. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. டேய் லூசானி, அந்த பொண்ணுக்கு நீதான் வேணுமா? அதான் உன் மேல ஆசைப்பட்டு உன்கிட்ட லவ் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடுச்சு, அவ்வளவுதான். நீயே கேட்டன, அவரும் என் கழுத்துல தாலி கட்டியாக்கணும். அந்த பொண்ணு சொன்னத, அந்த பொண்ணுக்கு உன்னா ரொம்ப பிடிக்குமா? இல்லடா, என்னால முடியாது. நான் தாலி கட்டினா நான் பண்ணதெல்லாம் சரியாகிடுமா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்குதான் ஆயுள் தண்டனை. போய் தாலி கட்டுங்க ராஜுபாய். ஆமா போடா, போய் தாலி கட்டு. மதி, வருண், எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா எல்லாம் நல்லதுக்குதான். ஒத்துக்குன்னு சொல்றது கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். இல்ல வருண், என்னால கெட்ட வாழ்க்கைக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாலி கட்டுறேன். நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு தலை குனிஞ்சு நிக்கிறது என்னால பார்க்க முடியாது. ஏன்னா தப்பு பண்ணது நான் தானே. யாரு? அவ தலை குனிஞ்சு நிக்கிறா. இருக்கிறவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இப்ப என்னன்னா பாவண்ட அந்த பொண்ணு. என்னால அந்த பொண்ணுக்கு எந்த அவமானமும் ஏற்படக்கூடாது. ஏற்பட விடவும் மாட்டேன். பாவமா? அவளா? பாவம் பயப்புல இம்புட்டு நல்லவனா இருக்கானே. அந்த வில்லிக்கிட்ட சிக்கிக்கிட்டு எப்படிலாம் சின்ன பின்னமா ஆக போறானோ தெரியலையே. ராஜுபாய், உனக்கு ரொம்ப நல்ல மனசு ராஜுபாய். அவளை தனியா விடுற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. ஆனா அவ ரொம்ப ரொம்ப மோசமானவ. மோசமானவனே முக்கியமானவ அவதான். எதை செய்யவும் தயங்க மாட்டாடா. ராஜுபாய், உனக்காக கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சாரிடா, நான் இப்பவே அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். ஆமா, தாலி இருக்கா? ராஜுபாய், அதெல்லாம் அந்த பொண்ணு ரெடியாவே வச்சிட்டு இருக்கா. நீங்க போனதும் கட்டிடலாம். டேய் இருடா, டிஷர்ட் போட்டுட்டு போ. ராஜுபாய், சோழி முடிஞ்சது. கதவு சத்தம் கேக்குது. வெளியே வர போறாரு. நீங்க எல்லாரும் வாய பழக்க போறீங்க. நல்ல ஷாக்கானீங்களா? ஆகுங்க. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க, தாலி கட்டுங்க எல்லாரும் முன்னாடியும். ஸ்வேதா, இருடி, அப்புறம் பேசிக்கலாம். தாலி கட்டட்டும். அது இல்லடி. ஏய் கத்தாதடி, தாலி கட்டட்டும், இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ராஜேஷ் அண்ணா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. கல்யாணம் கூத்த பாரு. பொண்ணு மாப்பிள்ள ஜோரு, ஒன்னா சேருது ஒரு மைக்கு செட்டில பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்று பைய மாக்கிற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு. கல்யாணம் 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 நூப்பே கல்யாணம் 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 கூத்த பாரு. எப்படி ரோஸ், நான் நினைச்சத செஞ்சுட்டனா? அம்மா, நீ எப்படி பாக்குற? கொஞ்சம் நீயே திரும்பி பாரு. நீ நினைச்சத நல்லா செஞ்சுட்ட. என்னடி சொல்ற? திரும்பி பாரு, யாரும் உன் கழுத்துல தாலி கட்டினாருன்னு. என்னடி கேள்வி? அசோக் தானே? ஆமா பாரு. என்ன சொல்ற? அச்சோ, எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. அசோக் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. இப்போ அவர் என்னோட ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். பாரு. ஏய் ரோஸ், அசோக் எங்க? வேற எவனோ பக்கத்துல நிக்கிறான். அவன் வேற எவனோ இல்லம்மா, உன்னோட புருஷன். சின்னடி விட்டுட்டியோ? அசோக் எங்க? அவர் எங்கன்னு தெரியல, ஆனா இவன் தான் கழுத்துல தாலி கட்டன்ட்டு. என்ன? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன.
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க